சுட சின்ன ரெடி ஆகிட்டே இருக்கு. கவலையே படாதீங்க, உங்களுக்கு சொல்ல மக்கள் தான் சொல்றேன். சூடா சின்ன வரும். எல்லாமே சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறது. உலகத்தில் எந்த கட்சியும் கொடுக்காத அளவுக்கு பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட 33% இடம் இருக்குது. ஆனால் தேர்தல் அரசியல்ல யாருமே அந்த அளவுக்கு உலகத்துல எந்த கட்சியும் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் நிறுத்திருக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதாங்க, வாக்கு செலுத்துறோம். எதுக்காக ஏன் செலுத்துறோம் அப்படின்னு மட்டும் யோசித்து செலுத்துறீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ஒரு வாட்டு தானே எவனுக்கா போட்டு போவோம் அப்படின்லாம் இல்லாம கொஞ்சம் யோசிங்க. எத்தனையோ தேர்தலுக்கு வாக்கு செலுத்திட்டீங்க, எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கட்சியில வந்துட்டு போயிட்டாங்க. போட்டி போட்ட நான் செலவழிக்கல, என்னை ஜெயிக்க வைக்கிறதா என் பிள்ளைங்க செலவழித்தாங்க. எந்த கட்சியில தெரியுமா? வேட்பாளர் கூட காசு கொடுத்தாதான் கூட வருவாங்க. எந்த கட்சிக்காரன் நம்மால் வேட்பாளர் கூட்டு வரதுக்கு அவங்க காசு போட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? இங்க மதிவான ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, தன்னை போல தன் கொள்கையை கொண்டிருக்கிற ஒருவர் ஜெயிச்சாகணும். இங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு எங்க மக்கள் ஒருத்தர் நினைக்கிறோம். அதுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு இந்த மாலை நேர வகுப்பு மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, சின்ன இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சின்ன ரெடி ஆகிட்டே இருக்கு. கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லல, மக்களுக்கு தான் சொல்றேன். சூடா சின்ன வரும். இப்படி ஒரு சின்னத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த சின்னத்தை நாங்க சொல்லிதான் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி போய் சேரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சின்னம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 4 நாள் பொறுத்துக்கிட்டே இருங்க. இல்லையா? ஏத்துங்க. நாங்க நம்ம பேசிட்டே இருந்தோம். சின்ன எப்ப வந்தாலும் சேர்ந்துரும், எப்ப வந்தாலும் எப்படிதான் சேருவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறோம். எப்படிதான் சேர்க்கிறது உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறோம். ஆனாலும் சேர்த்துருந்தா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு கட்சிக்கும் வராத அவலன் இல்லைங்க, எந்த ஒரு கட்சிக்கும் வராத அவலன் இல்ல. அந்த தம்பி சொன்ன மாதிரி ஜெயிக்காத கட்சி நாளைக்கு இன்னும் கூட இந்த தேர்தலே பெரிய 40 பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயித்து போறோமா அப்படின்லாம் தெரியல. ஆனால் 8% வாக்கை தாண்டி சின்ன உறுதியாகிற ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழல் கூட விவசாய சின்னத்துக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீ சின்னத்தை கொடுக்கிற அளவுக்கு எல்லா கட்சியும் இல்ல, தேர்தல் ஆணையமே எதிர்கட்சியா இருக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா 2019 சின்னத்தை கொடுக்கும் போது மிஷின்ல ஒண்ணுமே தெரியல. எல்லா சின்னமும் நல்ல வடிவமோட நல்ல குண்டா வச்சிருந்தாங்க. எங்க சின்னம் மட்டும் மெலிஞ்சு மெல்லிசா ஜெராக்ஸ் எடுத்து கடைசி ஜெராக்ஸ்ல இருக்கு பாருங்க பேப்பர். அந்த மாதிரி வந்து சின்னத்தோட அளவு சிறுசாகி கிளை போனா தேடினா வெள்ளதா இருக்க ஒரு ஒண்ணு இருக்காது. அப்படி அளவுக்கு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அதனால பரவாயில்ல, எங்க மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. தம்பி யாரோ பிரபாரம் பின்னாடி பேசின யாரோ பேசிட்டு போயினாங்க. ஒரு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க, காசு கொடுத்தா வாங்கி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறா. ரெக்கார்ட் ஆயிரும். தேர்தல் ஆணையம் அதுக்கு தெளிவா பேசுவாங்க. கொடுத்தவங்க எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, வாங்கிக்க சொல்லவங்க தான் பிடிப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நாடு. ஆனா நானும் சொல்றேன், நான் சொல்லித்தான் வாங்க போறாங்க, அவங்க வாங்கிடுவாங்க. ஆனா ஓட்டு தான் போடுவாங்க. ஏன் சொல்லுங்க? எல்லா பேரும் கொடுத்தேன். அதிமுக போட அவரு ஏபிஎஸ் சொல்லிட்டாரு, திமுக 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம 2000 கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 1000 அங்க 2000 விடுவாரா பிஜேபி? இருக்கிற எல்லா சோதனையும் வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு அடிச்சிட மாட்டாங்க, வெள்ளையே அடிச்சு கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து என்ன கலர்ல கேட்கிறோம், பெயிண்ட் தப்பாவும் பெயிண்டும் வீட்டுல தான் படுத்துக்காங்க. வேட்பாளர் வீட்டுக்கு வந்தா கூட திட்டி கொடுப்பாங்க. 3 பேருக்கு திட்டு வாங்கி யாருக்கு ஓட்டு போடுங்க? மனசாட்சி படி ஒரு 2 பேரை ஏமாத்தணும். அதனால ஒரு சின்ன ஐடியா, 3 பேரை ஏமாத்திட்டு உங்களுக்கே உழைக்க சொல்றது நாம் தமிழர் கட்சி நீங்க வாக்கு பண்ணணும். ஏன்னா காசு கொடுத்து எங்களால வாக்கு வாங்க முடியாது. காசு கொடுத்து வாக்கு வாங்கினா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த தேர்தல் ஆணையம் 95 லட்சம் செலவழிக்கலாம் சொல்லிருக்கு. 95 லட்சம். ஒருவேளை நீங்க மனசாட்சி படி யோசிப்பாருங்க, நானே கூட இருக்கேன். ஏதோ எங்க பிள்ளைங்க சேர்ந்துக்கு 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணி 95 லட்சம் எப்படியா செலவழிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு 6 பதாக வச்சிட்டோம்ல, ஒரு வெறிதான். ஒரு பதாக வச்சோட சீட்டி விட்டவன சிங்கம் சீர்ற மாதிரி நம்மால் புரியா மாறி 6 பதாக வச்சாங்களா, அது மாதிரி 95 லட்சம் செலவழிச்சு பல வண்டியா விட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி எப்படி நாங்களும் போட்டியில இருக்கோம் காட்டிடுவோம் செஞ்சுட்டோம்னா 95 லட்சம் செலவழிச்சு ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்க? நல்லது பண்ண முடியும் நினைக்கிறீங்க? வேலை தேடி வெளிநாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பிள்ளைகளுக்காக சொந்த நாட்டுல வாழ்க்கை கிடைக்கணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் அப்படி ஒரு நிலை மறந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை விளங்குறாங்க.